அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த பாடம் 34ல பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ பார்த்துட்டு இருந்தோம். அதாவது படித்துக் கொண்டு இருக்கிறான், எழுதிக் கொண்டு இருக்கிறான், சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறான். அந்த மாரி பார்த்தோம். இந்த இடத்துல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன? அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ல இப்ப தெரியுது பாருங்க. அதாவது ஒரு வேலை ஏற்கனவே ஆரம்பிச்சு, அது கன்டினியூவா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற மாரி உள்ள ஒரு செயல். அதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ங்கிற அந்த அர்த்தத்துல, இந்த டென்ஸ்ல நம்ம இங்கிலீஷ்லலாம் என்னன்னா, ஃபார், ஃப்ரம், சின்ஸ் அந்த மாரி வார்த்தைகள நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல எழுதியிருக்கு பாருங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் என்பது, ஒரு பகுதி வேலை நடந்து முடிந்து விட்டதாகவும், அதன் தொடர்ச்சி இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதாகவும் அர்த்தம் கொள்ளுமாறு அமையும் வாக்கியம். அதுதான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ங்கிறது. அப்ப இந்த டென்ஸ்ல ஃபார் அப்படிங்கிறத உத்தேசமான காலம், அதாவது ஒரு துல்லியம் இல்லாம சும்மா சர்டன் பீரியட் பீரியட் ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிற மாரி, இப்போ குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு சொல்லாம, சும்மா ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்றதுக்கு ஃபார்ங்கிற வேர்ட பயன்படுத்துறோம். இங்கிலீஷை பொறுத்த மட்டும். சின்ஸ் அப்படின்னு எதுக்கு பயன்படுத்துறோம்? கரெக்டா இத்தனாவது வருடத்திலிருந்து 1947 இருந்து 1956 இருந்து அப்படின்னு அது துல்லியமா சொல்லும்போது சின்ஸ் அப்படிங்கிற அந்த இதை பயன்படுத்துறோம். இது மாதிரி இப்ப ஹிந்தியில அந்த வாக்கியங்கள் அமைக்கும் போறோம். அதை எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சில வாக்கியங்கள் நம்ம குடுத்துருக்கோம் பாருங்க. 2 மணி நேரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதாவது மழை ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கு. நடந்து முடிஞ்சாலும் அந்த மழை அப்ப பெஞ்சது தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு 2 மணி நேரமாக மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இப்ப அதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லலாம்? தோ கண்டே சே 2 மணி தோனா 2 கண்டே சே நம்ம ஏற்கனவே சொன்னோம். கண்டேங்கிறது கண்டான மணி. கண்டேன ப்ளூரல் ஃபார்ம்ல. பின்னால வேற்றுமை உருபு சே வந்ததுனால கண்டிப்பா என்ன செய்யணும்? கண்டே தான் போடணும். நம்ம இப்ப தான் ஒரு முந்தின வீடியோல கூட பார்த்தோம் நம்ம. நம்ம கம்ரே மே அப்படின்னு சொன்னோம். பின்னால மே வந்தனால கமரா மேன்னு சொல்லக்கூடாது. கம்ரே மே. அதே மாரி கண்டே மே. அப்போ 2 மணி நேரமாக தோ கண்டே சே பாரிஷ் பாரிஷ் அதாவது இந்த பாடத்துல தான் படிச்சோம். மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஹோ ரஹாக பாரிஷ் ஹோ ரஹாக மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ரஹாக நமக்கு வந்து கன்டினியூஸ் டென்ஸ் படிச்சோம். ஹோ ரஹாக நம்ம வந்து சில வார்த்தைகள் கூட இந்த டைரக்டா தாத்தேத்தி சேர்க்க முடியாதுங்கிற மாரி ஒரு பாரிஷ்ங்கிறதும் அது அர்த்தம் தான். அப்போ தோ கண்டே சே பாரிஷ் பாரிஷ் ஹோ ரஹா ஹை. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி ஃபார் 2 ஹவர்ஸ். 2 மணி நேரமா நல்ல ஹெவியா பலத்த மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஹேஸ் பீன் நம்ம எதுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்தேன்னா, இந்த இந்த ஹேஸ் பீன், ஹேவ் பீன் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் அது எங்க எப்படி யூஸ் பண்றாங்கங்கிறது நமக்கு ஒரு பெரிய குழப்பம். எனக்கு அது முக்கியமான ஒரு குழப்பம். அதனால இந்த இடத்துல அதுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்கணுங்கிற ஒரு அடிப்படையில, நாம இது ஒரு சில வாக்கியங்கள் அமைச்சிருக்கோம். இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் அதாவது மழை பெய்ய ஆரம்பிச்சு தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி ஃபார் 2 ஹவர்ஸ். 2 மணி நேரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு செயல் ஆரம்பிச்சு, நடந்து, தொடர்ந்தும் நடந்துகிட்டே இருக்கிற அந்த அர்த்தத்துல ஹாஸ் பீன் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். ஹாஸ் பீன் ரெய்னிங். அப்ப தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கறனால அந்த ரெய்னிங் ஐஎன்ஜி பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸையும் அதுல காமிச்சிருக்கோம். ஹாஸ் பீன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஹிந்தியில வாக்கியம் ரொம்ப சுலபம் தான். 2 घंटे से बारिश हो रहा है. 2 மணி நேரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹிந்தியில ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. 2 மணி நேரமா மழை பெஞ்சிட்டு இருக்குங்கிறத தமிழ்ல எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்றோமோ, அதே தான் இங்கேயும். அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். தோட்டக்காரன் செடிகளுக்கு காலையிலிருந்து தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருக்கிறான். அப்ப காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டான். அது கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து இன்னும் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த மீனிங் தோட்டக்காரன் செடிகளுக்கு காலையிலிருந்து தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருக்கிறான். அதுக்கு ஹிந்தியில என்ன போட்டிருக்கு பாருங்க. மாலினா தோட்டக்காரன். பௌதோம் கோ
ஏன்னா நிறைய மரம், செடி, கொடிகள் நிறைய ப்ளூரல்ங்கிறதுனால பௌதோங் கோ பின்னால வேற்றுமை வந்தனால நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பின்னால வேற்றுமை உருவு இருந்தா சிங்குலரா இருந்தா ஏ மாத்திரை, ப்ளூரலா இருந்துச்சுன்னா ஓங்கு மாத்திரை அது மாறும் படிச்சிருக்கோம். மாறி மாறி அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை ஹின்ஸ் நோட்ல குறிச்சு வச்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் குறிங்க. ஏற்கனவே குறிச்சாச்சுனாலும் விட்டுறாதீங்க. மறுபடியும் மறுபடியும் அந்த சொல்ல நீங்க குறிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ மாலி पौधों को சபேரே சே பானி சிஞ்ச் ரஹா ஹை. இதுல வந்து நமக்கு ஹிந்தியில பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லை. தோட்டக்காரன் மாலி பௌதோங்கோ செடி கொடிகளுக்கு மரங்களுக்கு செடிகளுக்கு சபேரே சே காலையிலிருந்து பானி தண்ணி சேஞ்ச் ரஹா ஹை பாய்ச்சி கொண்டிருக்கிறார். ஹிந்தியில ரொம்ப சுலபமா நீங்க அமைச்சிடலாம் பாருங்க. அப்போ ஒரு செயலை எப்போதுலேருந்தோ ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த மீனிங் தான் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ அதில் வந்து ஹிந்தியில் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. நம்ம சாதாரணமாக பாருங்க, பாணி சிஞ்சு ரகாக தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறான். இப்போ 2 மணி நேரமா அப்படிங்கிறதுக்கு அந்த டைமை போட்டுட்டு அதில் இருந்து சே தான் ஒரே ஒரு வேர்ட் சே மட்டும்தான் இங்கே பயன்படுத்துகிறோம். இங்கிலீஷில் பாருங்க, த கார்டனர் ஹாஸ் பீன் வாட்டரிங் தண்ணி பாய்ச்சி கொண்டுகிட்டே இருக்கிறான். த பிளான்ஸ் சின்ஸ் மார்னிங் காலையில இருந்துன்னு ஒரு டைமிங் கொடுத்தனால சின்ஸ் மார்னிங் த கார்டனர் ஹாஸ் பீன் வாட்டரிங் தி பிளான்ஸ் சின்ஸ் மார்னிங். தோட்டக்காரன் செடிகளுக்கு காலையிலிருந்து தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறான். அடுத்த வாக்கியம் போவோம். पीटर सबेरे से पुकार में पड़ रहा है. அதாவது பீட்டர்ங்கிறது ஒரு நேம், அவரோட நேம் பீட்டர். காலை முதல் காலையிலிருந்து காய்ச்சலில் இருந்து கொண்டு இருக்கிறான். காலையிலேருந்து அவனுக்கு காய்ச்சல் அடிக்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ காலையிலேருந்து காய்ச்சல் அடிக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும்? பீட்டர் சபேரே சே புகாருமே பட் ரஹா ஹே. காய்ச்சல் அடிக்கின்னு நம்ம தமிழ் சொல்கிற பாருங்க, அது என்ன அடி யாரையா வந்து அடிக்கவா செய்யுது? ஆனால் அந்த பேச்சு வழக்கில் நம்ம என்ன சொல்கிறோம்? அவனுக்கு காய்ச்சல் அடிக்கி, காய்ச்சல் தூக்கி தூக்கி போட்டுட்டு என்ன தூக்கி தூக்கி அப்படிங்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பேச்சு வழக்கில் நம்ம காய்ச்சல் அடிக்கி, காய்ச்சல் தூக்கி தூக்கி போடுதுங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிற பாருங்க. அப்போ ஹிந்தியில் இந்த காய்ச்சல் அடிக்கிங்க சொல்லுகிறதுக்கு புகாருமே படு ரஹா ஹே. புகார் நம்ம ஏற்கனவே சொன்னோம். புகார்னா கூப்பிடுதல் வேற சொன்னோம். இந்த இடத்துல புகார் புகாருங்கிற ஒரு மீனிங் உண்டு. அந்த இடத்துல பாத் அது தவறா இருக்கு. புகார்மே பட் ரஹா ஹே, காய்ச்சலில் இருக்காம். நம்ம தொண்டை சவுண்டு பா, அது வந்து பீட்டர் சபேரே சே புகார் மே பட் ரஹா ஹை. புகார்னா அது காய்ச்சல். அப்போ பீட்டர் ஹாஸ் பீன் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சின்ஸ் மார்னிங். பீட்டர் ஹாஸ் பீன் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சின்ஸ் மார்னிங். இது இங்கிலீஷில். ஹிந்தியில் ரொம்ப சுலபம். பீட்டர் சபேரே சே புகார் மே பட் ரஹா ஹை, படு ரஹா ஹை, புகார் மே பட் ரஹா ஹைங்க மட்டும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, 2014 முதல் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்தின் பிரதமராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுக்கு ஹிந்தியில பாருங்க, 2014. நம்ம இதை ஹிந்தியிலலாம் நம்பர்கள் எப்படி சார் சொல்லுவாங்கன்னா, நம்ம தமிழ்ல சொல்றோம் பாருங்க 2014. அதே மாதிரி ஹிந்தியில பாருங்க 2000 அப்படிங்கிறதுக்கு தோ ஹஜார் ஹஜார். நம்ம ஹை சொல்லுவோம்ல, ஹே ஹே, அதுல இருந்து வந்தது ஹே. அப்புறம் ஜாவோ ஜா ஜா இர் ஹஜார் ஜா இர், இந்த ஹஜாருங்கிற சவுண்டு தான் கிடைக்கும். அப்போ 2014 14 நமக்கு தெரியுங்களா? அப்போ 2014 से இருந்து ஸ்ரீ நரேந்திர மோடி जी பாரத் கே பிரதான் மந்திரி கே ரூபமே, பிரதம மந்திரியாக, இந்த ரூபமேனா ரூபமாக, நமக்கு இங்கிலீஷில் பாருங்க அஸ்ன்னு வருது பாருங்க. அந்த அஸ்ஸுக்கு நமக்கு ஹிந்தியில் சொன்னால் ரூப்மே, பிரதான் மந்திரியாக, பிரதம மந்திரியாக சாசன் கர் ரஹே ஹே, ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். கர் ரஹே ஹே. அப்போ 2014 से श्री नरेंद्र मोदी जी भारत के प्रधानमंत्री के रूप में शासन कर रहे हैं. श्री नरेंद्र मोदी जी has been ruling as prime minister of India since 2014. இதான். அப்போ 2014 முதல் நரேந்திர மோடி அவர்கள் பாரதத்தின் பிரதமராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஹிந்தியில நமக்கு ரொம்ப ஈஸி தான். அந்த சேங்கிற ஒன்று போட்டாலே
அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துடுது. நமக்கு வந்து சாதாரணமாக ப்ரெசன்ட் டென்ஸ்னா வெறும் ரஹா, ரஹே, ரஹி, ஹே, ஹே, ஹூ, ஹூ என்ன உண்டு அது போட போகிறோம். வெர்பு அப்படியே தான் இருக்கும். இந்த இத்தனை இதுலேருந்து அப்படிங்கிறதுக்கு இந்த சே ஒன்றே ஒன்று போதுமானது. இங்கிலீஷில் தான் நமக்கு ஹேஸ் பீன், ஹேவ் பீன் அதெல்லாம் நமக்கு போடுறோம். இதே இது பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட்னா ஹேட் பீன் அப்படி வரும். நம்ம அதுக்கிட்ட இன்னும் போகல. சரி அடுத்தது வாக்கியம் போகலாம். 2000 से आप कहाँ काम कर रहे हैं? 2000 முதல் தாங்கள் எங்கு வேலை செய்து வருகிறீர்கள்? இல்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? அந்த மாதிரி கூட சொல்ல ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ரஹே ஹே எங்கு வேலை செய்து கொண்டு வருகிறீர்கள்? எங்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? அந்த மாதிரி கேட்கலாம். அப்போ சின்ஸ் 2000 வேர் ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங்? சின்ஸ் 2000 வேர் ஹேவ் யூ பீன் ஒர்க்கிங்? எங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க இருந்து 2000லேருந்து நீங்க எங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்னா 2000 से आप कहाँ काम कर रहे हैं? இதுல ஒன்றும் பெரிய இதே இல்லை. காம் கர் ரஹே ஹே வேலை செய்து கொண்டீர்கள். 2000 சேன்னு போட்டால 2000ல இருந்து இவ்வளவுதான். ஹிந்தியில ரொம்ப ரொம்ப சுலபம். அடுத்த வாக்கியம் போலாம். நிர்மல் காலை 8 மணி முதல் 2 மணி நேரமாக 4 இட்லி சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அவன் உட்காந்து பேசிக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் போல. அதான் அவனுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. அப்போ நிர்மல் காலை 8 மணி முதல் 2 மணி நேரமாக 4 இட்லியே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். இப்போ இதுக்கு என்ன பாருங்க. சபேரே காலை 8 பஜேசே 8 மணியில் இருந்து. ஆட்னா தெரியும், பஜேனா தெரியும், சேனா இருந்து. அப்போ காலை 8 மணியிலிருந்து சபேரே வரணும். சபாரான்னு போடக்கூடாது, சபேரா போடக்கூடாது. சபேரே 8 பஜேசே 8 மணியிலிருந்து நிர்மல் 4 இட்லி கோ. இட்லிக்கு எங்கே போனாலும் இட்லி தான். நம்ம ஃபாரின்காரன் என்ன செஞ்சான்னா இட்லிக்கு பேரை மாற்றி ரைஸ் கேக்குன்னு கொண்டு வந்தான். ஆனால் நம்ம மக்கள் விடலை. உலகம் பூரா எங்கே போனாலும் எங்கே இட்லி இட்லியாக தான் இருக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி அதுக்கு ரைஸ் கேட்குற பேர்லாம் கிடையாது, இட்லினே பேர் வை. சாம்பார்னா சாம்பார் தான் வைக்கணும். அப்படின்னா தான் நம்ம உலகம் பூரா நம்ம உணவு முறை போகும் அப்படின்னு சொல்லி அதே பேரை உலகம் பூரா வச்சுட்டாங்க. அப்போ சபேரே 8 பஜே से निर्मल 4 இட்லி கோ 2 घंटे से खा रहा है. 2 மணி நேரமா. இந்த பாருங்க ஆகன்னு சொல்றதுக்கு அந்த சே घंटे से மணி நேரமாக 2 மணி நேரமாக 2 घंटे से खा रहा है சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அப்ப இந்த வாக்கியத்துல பாருங்க சவேரே 8 பஜே से காலை 8 மணியிலிருந்து நிர்மல் 4 இட்லி கோ 4 இட்லியை கோ ஐ 4 இட்லியை 2 घंटे से 2 மணி நேரமா खा रहा है சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். நிர்மல் has been eating 4 இட்லிஸ் for 2 hours since 8 AM. 8 மணிலேருந்து அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆக உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் படிக்கும்போது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் ஒரு லேசாக நம்ம சொல்லியிருக்கோம். வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஹிந்தியில் அது ரொம்ப ஈஸி தான். இங்கிலீஷில் தான் அதுக்கு ஹேஸ் பீனா ஹேவ் பீனா அதெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அப்போ எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் எவ்வளவு நேரமா அதுதான் அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை காமிக்கக்கூடிய விஷயம். ஹிந்தியில் சே மட்டும் போட்டால் போதும். இங்கிலீஷில் ஃபாரும் சின்ஸும் நம்ம அதில் பயன்படுத்த போகிறோம். அவ்வளோதான். இப்போ இந்த பாடத்தில் உங்களுக்கு ஒரு கிராமர்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் வரும். உங்களுக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்துட்டோம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன செஞ்சுருக்கேன்? பார்த்து இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், படித்து இருக்கிறேன். இப்போ இதிலெல்லாம் பாருங்கள் சாப்பிட்டு ஓடி படித்து. அப்போ வெர்பு பாஸ்டா நடந்து முடிஞ்சதாகவும் இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன். அப்போ என்ன சார் செய்யணும்? வெர்பை மட்டும் பாஸ்ட் டென்ஸாக பண்ணணும். இது ஏற்கனவே முன்னாடி ஒரு பாடத்தில் படிச்சிருக்கோம். இப்போ சாப்பிட்டு இருக்கிறேன், காயா ஹூம் சாப்பிட்டு இருக்கிறேன். கானா வெர்பு. ஒரே ஒரு எழுத்து வெர்பை பாஸ்ட் டென்ஸாக பண்ணணும்னா என்ன செய்யணும்? யா, பெண்பால்னா ஈ, பன்மை மதிப்புனா ஏ. அப்போ காயா காயி காயே. 2 எழுத்து 3 எழுத்து. ஆனால் கடைசி எழுத்து மெய் எழுத்துனா அதையே என்ன செய்யலாம்? ஆ மாத்திரையா, ஏ மாத்திரையா, ஈ மாத்திரையா உதாரணமா பைட், பைட்டா, பைட்டி, பைட்டே, உட்கார், பைட்டா உட்கார்ந்தான், பைட்டி உட்கார்ந்தாள், பைட்டே உட்கார்ந்தார்கள். அப்போ சரி ஏற்கனவே நம்ம மெய் எழுத்தா இல்லாமல் கடைசி வரிப்பில் வேற ஏதாவது வார்த்தை இருந்தால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது. நம்மளை பிடிச்ச ஒருத்தர் வெளியே தரலாம். நிக்கால், நிக்கால்னா நாமளா என்ன செய்யறோம்? நிக்கால்ங்கிறது நம்மளை பிடிச்சி ஒருத்தர் சொல்றது. அதுக்கு வந்து நிக்காலா, நிக்காலே, நிக்காலி போடலாம். இப்போ தேகா அப்படின்னு ஒரு வெர்பு. தேகான்னு என்னது? பார்த்தான். அப்போ தேகாவை
தேக்கான்ங்கிறது பாஸ்ட் பண்ணா தேக்கா. அது வந்து திக்காயா அப்படிங்கிற முறையில வரும். அது கூட உங்களுக்கு இதுல கொஞ்சம் குழப்பமா வரும். இருந்தாலும் நம்ம வெர்ப பாசன்ஸா பண்றதுக்கு ஹிந்திய பொறுத்தமட்டில ரொம்ப ஈஸி. ஒரு எழுத்து வெர்புனா அது கூட யா, ஏ, ஈ சேர்த்தா போதும். 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து நெறைய எழுத்துக்கு. ஆனா கடைசி எழுத்து மெய் எழுத்துனா, அந்த மெய் எழுத்த யா, அதாவது ஆ மாத்திரை, ஈ மாத்திரை, ஏ மாத்திரையா மாத்துனா பாசன்ஸா மாறிடும். சரி, கடைசி எழுத்துல மெய் எழுத்து இல்ல சார். வேற ஏதோ ஒரு மாத்திரை ஆல்ரெடி அந்த வெர்ப்ல இருக்கு சார்னா, அது கூட நம்ம யா, ஏ, இ அதாவது ஒரு எழுத்துக்கு என்ன ரூல்ஸோ அதை இது இங்கேயும் ஃபாலோ பண்ணா போதும். இதுதான் ஹிந்திய பொறுத்தமட்டில வெர்ப பாஸ்ட் மாத்துறது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நாம ஒரு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ட கூட இப்ப சொல்லிட்டோம். ஏற்கனவே சொன்னது தான். பழைய வீடியோல நீங்க பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அதாவது நான் சாப்பிட்டு இருக்கிறேன், படித்து இருக்கிறேன், அவள் ஊருக்கு சென்று இருக்கிறாள், நாங்கள் 8 மணிக்கு அங்கே சென்று இருக்கிறோம். இப்படிலாம் சொல்லணும்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட். அதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. வெர்ப பாஸ்ட் டென்ஸா பண்ணணும். மத்தபடி பிரசன்ட் டென்ஸ்க்குரிய ஹே, ஹோ, ஹூ என்ன உண்டோ அது அஸ் யூசுவலா போடும். ரைட். இந்த பாடத்துல அடுத்து நம்ம பார்க்க போறது பயிற்சி. அந்த பயிற்சிய நாம உங்களுக்கு நான் படிச்சு காமிக்கேன். நீங்க அந்த பயிற்சிய பாருங்க. 1வது பயிற்சி. கடலின் அலைகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. கடல் இன் அலைகள் பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு படிப்பதற்கு அழகாக அழகாக சாதாரணமாக தான் இருக்கிறது. அடுத்த வாக்கியம் பாருங்க. கடல் ஓரம் கடலோரம் அதாவது கடற்கரை காற்று அதிவேகமாக அடித்து கொண்டிருக்கிறது. கடல் ஓரம் உங்களுக்கு தெரியும், காற்று தெரியும், அதிவேகமாக இந்த பாடத்துல கூட நம்ம அடிச்சு கொண்டிருக்கிறது, வீசி கொண்டிருக்கிறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் தான். அவ்வளவுதான். அடுத்தது 4 திசைகளிலும் நல்ல மனிதர்களின் பெயர் பரவுகிறது. 4 திசை அது இந்த பாடத்துல கூட வருது. நல்ல மனிதர்களின் நல்ல மனிதர்களின் மனிதர்களின் ஆதுமி படிச்சிருக்கோம். பெயர்னா பெயரும் தெரியும் உங்களுக்கு. பரவுகிறது தானா பரவுது அதுக்கு என்னது? அது நீங்க எழுதலாம். அடுத்தது தில்லி, ஜெய்ப்பூர் நகரங்களில் சிவப்பு கோட்டைகள் அதிகம் இருக்கிறது. இந்த கோட்டைக்கு கில்லாங்கிறத நான் இதுல கொடுத்துருக்கேன். தில்லினா ஊர் பேரு, ஜெய்ப்பூர் ஊர் பேர் தான். நகரம்னா ஷேர் ஷேர். நம்ம சிவா அந்த ஷாவும் ஹே நம்ம ஹேக்கு கூட ஹே ஷ இர் அவ்வளோதான் ஷேர். அப்போ தில்லி, ஜெய்ப்பூர் நகரங்களில் சிவப்பு கோட்டைகள் கோட்டை கில்லா கில்லா கோட்டை நம்ம சிவப்பு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதிகம் இருக்கிறது ப்ளூரல்ல வருது. அப்போ நீங்க என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க. நல்ல முறையில் சாப்பாடு வேலைகளை மக்கள் செய்கின்றனர். நல்ல முறையில் தெரியும் உங்களுக்கு. சாப்பாடும் தெரியும். இந்த இடத்துல இந்த பாடத்துல ஒரு புது வேர்டு கூட சாப்பாடுக்கு நம்ம படிச்சோம். அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே படிச்ச அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேலைகளை வேலைகள் பிளஸ் ஐ வேலைகளை அதுக்கு என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. மக்கள் தெரியும். செய்கின்றனர் அது நமக்கு அடிக்கடி படிச்ச ஒரு வேர்டு. அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பாருங்க 6வது வாக்கியம். பூ விரிந்து மனம் பரப்புகிறது நமது பொதிகை மலை. பூ விரிந்து மனம் பரப்புகிறது நமது பொதிகை மலை. அப்போ பொதிகை மலை அது வந்து ஒரு நேம் தான். பொதிகை பஹாடு பஹாடு பாடு ப முனினாக்கு ப ஹா ஹை அதுக்குள்ள ஹா பஹாடு தொண்ட சவுண்டுடா எஸ்டா பாடு. அப்போ பூ தெரியும். விரிந்துங்கிறது இந்த பாடத்துல படிச்சுக்கிட்டே இருக்கோம். மனம்னா இப்போ இந்த பாடத்துல தான் படிச்சுட்டு இருக்கோம். பரப்புகிறது பரவுகிறது பரப்புகிறது ரெண்டுக்கு வித்தியாசம். நமது பொதிகை மலை நமதுங்கிறதுக்கு என்னன்னு பொதிகை மலைன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது 7வது வாக்கியம். மழை பெய்கிறதால் மழை பெய்கிறதால் நாடு நன்றாக இருக்கிறது. விவசாயம் நல்ல முறையில் நடக்கிறது. மழை பெய்கிறதால் பெய்கிறதால் படிக்கிறதால் எழுதுகிறதால் அதுக்கெல்லாம் என்ன நாடு நம்ம தேஷ் நன்றாக இருக்கிறது. அது அஸ்யூஷுவல் எழுதலாம். அப்புறம் விவசாயம் நல்ல முறையில் நடக்குது. நல்ல முறையிலுக்கும் அது நமக்கு தெரிஞ்சதான் நடக்கிறது. நடக்கிறதுங்கிறது நம்ம சல்னா நடன்னு படிச்சோம்ல அந்த வேர்டை இங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்தது 8வது பாருங்க. மணி 4 ஆகிறது. மாலை டிஃபன் சாப்பிடுகின்றனர். மணி 4 ஆகிறது. அது நிறைய பாடத்துல இந்த பாடத்துல படிச்சிருக்கோம். எத்தனை மணி ஆகுது எத்தனை மணி ஆகுதுன்னு படிச்சிருக்கோம். அப்போ மணி 4 ஆகிறது. மாலை டிஃபன் சாப்பிடுகின்றனர். அவ்வளோதான். இந்த டிஃபன்கிற வேர்டுக்கு நாஸ்தான்னு சொல்லலாம். நாஸ்தா நா இஸ்தா நா இஷ்தா நாஸ்தா. அடுத்தது உங்களுக்கு ஹிந்தி படிப்பதில் என்ன லாபம் இருக்கிறது? லாபம்ங்கிற வார்த்தைக்கு லாபுன்னு ஒரு வேர்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஃபாய்தா 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 அதையும் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஹிந்தி படிப்பதில் படிப்பதில் எழுதுவதில் பேசுவதில் அதுக்கு என்ன செய்யணும்? பின்னால வேற்றுமை உறுப்பு
இல்லுக்குள்ள வேற்றுமை வந்தா, அப்ப வெறுப்புல என்ன இருக்கணும்? இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. என்ன லாபம் இருக்கிறது? அதுவும் நம்ம ஆஸ் யூசுவலா எழுதக்கூடியதுதான். அடுத்தது கடைசி 10வது வாக்கியத்த பார்க்கலாம். 2 பாஷையில் நான் எழுதுகிறேன், படிக்கிறேன், பேசுகிறேன். இதில் பெருமைப்படுகிறேன். 2 பாஷையில் 2 பாஷை பிளஸ் இல்லு. நான் தெரியும். எழுதுகிறேன். எழுதுறதுக்கு நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு எழுதுகிறேன். படிக்கிறேன். அதுவும் நமக்கு பிரசன்ட் டென்ஸ் தான் இருக்கு. எழுதுனேன்னு தெரியும். பேசுகிறேன். அதுவும் தெரியும். இதில் பெருமைப்படுகிறேன். பெருமைப்படுகிறேன். இந்த படுகிறேன், படுகிறேன் என்னதுக்கு சார் போடணும்? ஹோங்கிறத பயன்படுத்தணும். அப்ப பெருமை படுகிறேன். நீங்க என்ன படுகிறேன்ங்கிறது வந்து சாதாரண பிரசன்ட் டென்ஸ் தானே. அப்ப சாதாரண பிரசன்ட் டென்ஸ்க்கு வெர்ப் கூட என்ன சேர்க்கணும்? அது சேருங்க. இந்த படுங்கிறதுக்கு ஹோங்கிற வார்த்தைய இந்த இடத்துல பதிலும். இந்த அ பெருமைங்கிறதுக்கு இந்த பாடத்துல இந்த வேர்ட் வந்திருக்கு. ஆக 2 பாஷையை நான் எழுதுகிறேன், படிக்கிறேன், பேசுகிறேன். இதில் பெருமைப்படுகிறேன். சரி. இந்த வாக்கியங்கள்லாம் நீங்க எழுதி முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.